ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்மதி ரைஸில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை எடுத்து இந்த தண்ணியில் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கான தாளிப்பு போட்டுடலாமா? கொஞ்சம் அந்த ரைஸில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து ஒரு கெட்டியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கர் எடுத்துருக்கேன். அதில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லா மெல்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். அது நல்லா இந்த மாதிரி கலர் மாறும்போது ஒரு 5 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரமாக இருக்கும் வேணும்னு சொல்லி ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, ரைஸ் இப்போ நல்லா கொதிச்சுருக்கு. நல்லா வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கிறதுக்கு நல்லா வதக்கலாம். வெங்காயம் தாங்க பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கணும், கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக தான் பிடிக்கும். டேஸ்ட் அந்தளவுக்கு அவங்களுக்குலாம் பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. பட் வெங்காயம் வதங்கும் போது போட்டால் அடி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். பாத்திரம் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். தக்காளி எந்தளவுக்கு கம்மி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் மம்மி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு ஆட் பண்ணி வைக்கணும். அம்மாலாம் பயங்கரமாக சமைப்பாங்க. பட் நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்மதி அரிசி நான் வந்து ஆஃப் பாயில் தான் அதை எடுத்து வச்சுன்னு பார்த்தேன். பட் அது குழஞ்சிருச்சு. சாப்பாடு நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான மேரினேட் பண்ணுறதுக்கு தயிர், பிரியாணி மசாலா, வீட்லேயே அரைக்கிற மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா நான் 4 எடுத்துருக்கேன். அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறமா வந்து கொஞ்சம் லெமன், கொஞ்சமாக, ரொம்ப நாள் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஏன் பார்த்திங்கன்னா அதோடைய சிக்கனுக்குள்ளே போய் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும்ப்பா சாப்பிட்றதுக்கு. சிக்கன் போட்டு பரட்டி வச்சுட்டேன். ஓகே, இப்போ சிக்கன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் புதினா, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஏன்னா புதினா ரொம்ப நல்லது. எவ்வளோ நிறைய போட்டாலும் ஒன்றும் இல்லை, சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, சாப்பிட்லாம். ஆக்சுவலி ப்ரோட்டீன். இது பிரியாணிலாம் நிறைய பேர் கெடுதல்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா பிரியாணினா ரொம்ப ஹெல்த்தி. ஆக்சுவலாக ஃப்ரைட் ரைஸ் தான் இல்லாத எல்லாமே சேர்க்குறாங்க. பட் பிரியாணி அப்படி கிடையாது, ரொம்ப ஹெல்த்தி தான். இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்குவேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நல்லா ஒரு ஆஃப் பாயில் அப்படின்னும் போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரைஸ் ஆட் பண்ணுறேன். பிரியாணி ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸ்மெல் செமையாக இருக்குது. பட் சாப்பாடு தான் கொஞ்சம் குழஞ்சிச்சு. ஃபைனல் அவுட்புட் எப்படி வரப்போகுது தெரியல. லெட்ஸ் சீ. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கலர் பயங்கரமாக இருக்குது. பட் என்ன சாப்பாடு குழஞ்சிருச்சு. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு.